அருமை நண்பர்களே, நாம் இப்போ சமீப காலமாக நிறைய திருப்புகழ் ஸ்லோகங்களை வரிசையாக பதிவிட்டு வருகிறோம். இது நீங்கள் அனைவரும் சொல்லியோ கேட்டோ இன்புறுவதற்காக நாம் செய்யும் ஒரு சிறிய சேவை. இது திருப்புகழ் வகுப்புகளுக்கு செல்வோம் அப்படின்னா சொல்லி நிறைய பேர் போகிறது உண்டு. அதெல்லாம் போய் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஃபீஸ் இருக்கும். இந்த ஸ்லோக சாகராவில் இலவசமாக கிடைக்கும் இந்த அருமையான பொக்கிஷங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து தினந்தோறும் பாராயணம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறக்கும். இதை நான் வெறும் ஒரு பெருமைக்காகவோ அல்லது என்னுடைய சேனலை ப்ரமோட் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலோ நான் சொல்லவில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், இந்த ஸ்லோக சாகரா என்னும் இந்த சேனல் வியாபார நிமித்தம் ஆரம்பிக்கப்பட்டது அல்ல. கோவிட் டயத்தில், கோவிட் என்கிற பெருந்தொற்று இருந்த நேரத்தில் எல்லாருக்கும் மனதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரணும், எல்லாருக்கும் வியாதிகள்லாம் தீரணும். வியாதிகள் தீருவதற்கு வைத்தியநாத சுவாமி, இந்த மாதிரி தன்வந்திரி, இப்படி தெய்வங்களை நாம் கும்பிட்டு வந்தால் வியாதிகளின் தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பித்தது. இன்னி வரைக்கும் அப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த சேனலில். அதனால் இந்த சேனலில் உங்களுக்கு கிடைக்காத விஷயமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு கூடுமான வரை பல்வேறுபட்ட கடவுளர்களின் பல்வேறுபட்ட ஸ்லோகங்களை, அதாவது ஒரு தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு அஷ்டோத்திர சதநாமாவளி இருக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு. அப்புறம் 8 பத்திகள் உள்ள அஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கும். அப்புறம் பஞ்சரத்னம் அப்படின்னு 5 வரிசைகளை கொண்ட 5 பத்திகளை கொண்ட ஸ்லோகங்கள் இருக்கும். அது திரிசதி என்று 300 நாமாக்களை கொண்ட ஸ்லோகங்கள் இருக்கும். பிறகு சகஸ்ர நாமாவளி என்று சொல்லப்பட்ட 1008 நாமாவளிகளை கொண்டு அர்ச்சனை செய்யக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கும். இது போக சில பிரத்யேக ஸ்லோகங்கள் பிரத்யேக கடவுளருக்கு பாடப்பட்டது இருக்கும். இது எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கு, எங்களால் சொல்ல முடியல, கடினமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்காக தமிழ்லையும் அஷ்டோத்திர சதநாமாவளி போல பல போற்றிகள், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், குமாரஸ்தவம், அதே மாதிரி திதி நித்யா தேவிகள் என்று சொல்லக்கூடிய 15 திதிகளில் வரக்கூடிய நித்யா தேவிகளை பற்றிய பிரத்யேகமான ஸ்தோத்திரங்கள், இதெல்லாம் ரொம்ப அரிதானது. அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள், பிறகு பல்வேறு கடவுளருக்குரிய காயத்ரி மந்திரங்கள், இந்த மாதிரி பல்வேறு ஸ்லோகங்களை பல்வேறு கடவுள்களை பற்றிய அத்தனை விதமும் நம்முடைய ஸ்லோக சாகராவில் இருக்கிறது. அதனால தான் இது ஸ்லோக சாகரா, கடல் இல்லையா? அதனால நாங்களும் தினந்தோறும் புது புது முயற்சிகளை செய்து புதிய புதிய தேடல்களில் ஈடுபட்டு நல்ல ஸ்லோகங்களை எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மிகுந்த பிரயாசைப்பட்டு நாங்கள் கவனத்துடன் இதை செய்கிறோம். இதை பார்த்து நிறைய பேர் நம்முடைய சேனலில் நாம் சொல்லும் விஷயங்களை அப்படியே காப்பி அடித்து, இப்படிதான் சொல்லணும், உடனே காப்பி அடித்து அதில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் அந்த ஸ்லோக வரிகளையும் நாம் அதில் பதிவு செய்கிறோம். அதனால அது அவர்களுக்கு காப்பி அடிப்பதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறது. அவர்கள் நேற்று நான் சொல்லி இருந்தால் இன்னும் 2 நாட்களில் அதே ஸ்லோகத்தை அதே முறையில் எடுத்து ஒரு சேனலில் போட்டு அவர்களுக்கு பணம் பண்ணும் வழியை பார்க்கிறார்கள். இதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்படவில்லை, ஆனால் பெருமைதான் கொள்கிறேன். அந்த அளவுக்கு
ஸ்லோகசாகரா விரிவடைந்திருக்கிறது. சிறு குழந்தையாக இருந்து இப்போ நன்றாக பெரிய பழுத்த மரமாக வளர்ந்து விட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. அதே மாதிரி 6 படைகளுக்கும் உள்ள கந்த சஷ்டி கவசங்களையும் நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு ஸ்லோகங்கள் எனக்கு இப்போ மொத்தத்தையும் சொல்றதுக்கு எனக்கு உடனே தெரியல அந்த வரிசைகள். ஆனால் நீங்கள் போய் ஸ்லோகசாகரால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் போயிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்லோகங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதில் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தேவையோ, எந்த பலனுக்காக எந்த கடவுளை வேண்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஸ்லோகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அல்லது கேட்கலாம். தினமும் கேட்கலாம், தினமும் பாராயணம் செய்யலாம். இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், இது வியாபார நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோ வியாபார நோக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் சேனலோ அல்ல. அதனால இதை நீங்கள் எல்லாரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டாக்க, காங்கேயம் சிவன்மலை பெட்டியில் அந்த உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு ஒரு கண்ணாடி பேழை இருக்கிறது. அதில் முருகரே கனவுல யாருடைய கனவுலையாவது அந்த பெட்டிக்குள்ள இந்த பொருளை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதை அந்த பக்தர் கோவிலில் பூஜை செய்பவர்களிடம், பூஜாரிகளிடம் சொல்கிறார்கள். சொன்னவுடன் இவர்கள் பூ கட்டி போட்டு பார்த்து அல்லது வேறு தினசாகவோ கடவுளிடம் உத்தரவு வாங்கி அந்த பொருளை அங்கு வைக்கலாம் என்று கடவுளின் உத்தரவு வந்தால் அந்த பொருளை அந்த பேழையில் வைக்கிறார்கள், அல்லது அடுத்த உத்தரவு வரும்பொழுது அதை மாற்றுகிறார்கள். இப்பொழுது சமீபமாக என்ன நடந்திருக்கிறது என்றால், சென்ற ஒரு 10-12 நாட்களுக்கு முன்னால் கங்கா ஜலம், காசி தீர்த்தம் அந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. அது உலகத்துக்கு நடக்க போகும் ஏதோ ஒரு அடுத்த ஒரு செயலை பற்றிய நமக்கு ஒரு எச்சரிக்கை என்றுதான் எல்லாரும் நம்பி வருகிறார்கள். அது கங்கா ஜலமாக இருந்ததுனால அதிகமான மழை வரக்கூடும் அல்லது வெள்ளம் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு முருகனுடைய எச்சரிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த 10-12 நாட்களுக்குள் திருப்பியும் நேற்று அவர்களுக்கு இன்னொரு பக்தர் மூலியமாக சொல்லப்பட்டது என்னன்னாக்க, ஒரு அழகான திருவோடு, அது நிறைய திருநீரு, மேலே ருத்ராட்சம், அதன் மேலே திருப்புகழ் மகாமந்திரம் புத்தகம், இதை மாதிரி வைக்க சொல்லி முருகப்பெருமானின் உத்தரவுன்னு ஒரு பக்தர் சொல்கிறார். இதை சுவாமியிடம் உத்தரவு கேட்டு சுவாமி உத்தரவு கொடுத்த பின்னால் அந்த கங்கா ஜலம் இருந்த குடுவையை மாற்றி இந்த திருநீற்று குடுவை, ருத்ராட்சம், திருப்புகழ் மந்திரம் என்ற புஸ்தகம் இவற்றை அந்த பேழையில் வைத்து, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் உடல் வியாதிகளுக்காக என்னுடைய திருநீரை நெற்றியில் இட்டுக்கொண்டு, ருத்ராட்சத்தை தரித்து கொண்டு, திருப்புகழை பாராயணம் செய்து கொண்டிருந்தால், நான் இருக்கிறேன், நான் இருக்க பயமேன் என்று முருகப்பெருமான் நமக்கு துணையாக இருப்பேன், ஏதோ ஒரு மிகப்பெரிய நோயோ துன்பமோ வரும்பொழுது நமக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்வதைப் போலதான் எனக்கும் தோன்றுகிறது. மற்ற அநேக ஜனங்களுக்கும் இதே மாதிரி தோணியிருக்கலாம். எனக்கு இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன என்றால், நாம் எவ்வளவோ சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி இருக்கிறோம். இப்ப வேல்மாறல் சொல்லி முடித்த பிறகு திடீரென்று திருப்புகழில் ஸ்லோகங்கள் சொல்ல ஆரம்பித்து, வரிசையாக திருப்புகழ் ஸ்லோகம் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதங்களாக நம்ம பதிவு செய்கிறோம்.
தினமும் மாலை விளக்கேற்றிய பிறகு இந்த மாதிரி ஒரு திருப்புகழ் ஸ்லோகத்தை சொல்லி பதிவு செய்வது எங்களுக்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சா நாங்கள் ஒன்றொன்றையும் பதிவு செய்கிறோம். இப்பொழுது இந்த சிவன்மலை பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த உத்தரவை பார்த்தால் திருப்புகழ் சர்வ மந்திரம், அதாவது எல்லாவற்றிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நம்மை காக்கும் மகாமந்திரம் என்று தெரிகிறது. அதனால் நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேரும் இப்பொழுது இனிமேல் பதிவிடப்படும் இந்த திருப்புகழ் பாடல்களை எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள் அல்லது கேட்டு இன்புறுங்கள். இது முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெற்றுத்தரும். ஆபத்தான எந்த ஒரு நேரத்திலும் முருகனின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் கிடைத்து அவருடைய உதவி நமக்கு நான் இருக்கிறேன், வேல் வேல் வெற்றி வேல் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் நம் அருகிலேயே இருக்கிறார் என்ற உணர்வை, காவல் தெய்வமாக அவர் இருக்கிறார் என்ற பாதுகாப்பு உணர்வை நமக்கு ஏற்படுத்தும் என்று நான் திடமாக நம்புகிறேன். எல்லோரும் தினமும் திருப்புகழ் பாராயணம் செய்யுங்கள். இது மட்டும்தான் இப்போதைய என்னுடைய வேண்டுகோள். தற்போது நம் ஸ்லோக சாகராவில் திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதத்துக்காக பதிவிடப்பட்டு தினமும் காலையில் அப்லோட் செய்யப்படுகிறது. மாலையில் ஒரு திருப்புகழும் அபிராமி அந்தாதி ஒரு பாட்டும் தினமும் பதிவு செய்கிறோம். இதெல்லாம் நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி தினந்தோறும் பார்க்க, படிக்க, பாராயணம் செய்ய அல்லது கேட்டு இன்புற உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்லோக சாகராவில் வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்களிலும் உங்களுக்கு வேணுங்கிறத தேர்ந்தெடுத்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.